தமிழ் காணா के भाव की நிறைய காணா இருக்கு. தமிழ் நிறைய காணா. சரி இத சொல்லுங்க, அதே தான் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாக்குறேன். இன்னாரே செய்தாரே அவனாரே நன்னாரே உட்டாரே. அதான் சொல்லுவாங்க. அதுதான் அத உட்டாரே தானே. இன்னா செய்தாரே அவனாரே நன்னாரே உட்டாரே. இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நாம நிர்ணயம் செய்தாரே. சரி நான் விட்டேன். அதுக்கு மீனிங் இருக்கு, நல்ல மீனிங் இருக்கு. அதெல்லாம் நல்ல மீனிங் தான். அது வெல்கம் இருக்கு. வெல்கமா? அதுக்கு தமிழ்ல வெல்கம் இருக்கு. விளக்கமா? வெல்கம் இருக்கு. என்ன சொல்லுங்க. யார் நமக்கு நல்லது பண்ணா கூட நம்ம போய் கெட்டது பண்றேன். என்னங்க நீங்க யாராவது உங்களுக்கு கெடுதல் செஞ்சா கூட அவங்களுக்கு நல்லது செய்யணும் தான். அது வந்து கானா கிடையாது, காடிவாளா இல்ல. அவர் பேர் வந்து எல்லாரும் ஐயன் சொல்லுவாங்க, திருவள்ளுவர். திருவள்ளுவர் திருங்க திருவள்ளுவர் கத்து வாங்க. திருவள்ளுவர் சரி யாகவரானும் நாகாக்கா சோகாப்பா சொல் விழுகாப்பா. இதோட விட்டுறாப்பா போதும். இதோட நானே கூட சொல்றேன். என்ன திருக்குறள் வந்து இப்படி நான் விட்டு ஓகே. திருவள்ளுவர் வேற யாரு பாடல் பார்த்து நம்ம தமிழ் இன்னொருத்தருக்கு யாரு? பாதிரியார். சர்ச்சு பாதிரியாரா? தமிழ் மேல அவர் கூட ஆர்வம் இருக்கே. பாதிரியார் தமிழ் மேல ட்ரிப்ளிகேட் இருக்கே. பாவுக்கு எனக்கு தெரியாது. யாரே உன் சொந்தக்கார் பைத்தியக்கார் இருக்கு. நான் சொல்றது அவருக்கு தமிழ் மேல ஆர்வம் இருக்கு. அவர் கூட காண அவரும் திருவள்ளுவர் பாட்டு சொல்லுங்க. அவர் செந்தமிழ்நாடு சொல்லோ தென்மந்து பாயுது காது உள்ளோ. காது உள்ளோ தயவுசெய்து சொல்றேன், நல்லா கேட்டு. அது என்னன்னா செந்தமிழ்நாடு சொல்லோ தென்மந்து பாயுது காது உள்ளோ. காது சொல்றத கேளு. செந்தமிழ் நாளின் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காது உள்ளோ. பெட்டி மன்றம் சேர்மன் பாப்பையாருக்கு அவர் சொல்ல சூப்பர் இருக்கேப்பா அப்படி இருக்கே அப்படின்னு பேசுறேன்னா சேல்ஸ்மேன் சரி விடு பாப்பா. சாலமன் பாட்டையா முன்னால பாருங்க. எனக்கு எல்லாமே தமிழே தனது. அது விட்டு தமிழ்ல வந்து பாரதியாரை பார்த்த, திருவள்ளுவர் பார்த்த, ரைட்டு விடு, அதை விடுவோம். ஏன்னா அவங்க எல்லாம் பயங்கரமா இது பண்ண ரொம்ப தப்பா விட்டு. அது நல்லா தமிழ் கத்துட்டு இருக்கேன். வேற ஏதாவது சினிமாவில் பார்த்து இந்த மாதிரி தமிழ் பேசுவோம். அப்படி ஏதாவது நடிகர்கள்? சூப்பர் ஸ்டார்க்கு ரொம்ப நாள் ஒரு படம் ஓடி இருக்கேன். சூப்பர் ஸ்டார் நிறைய படம் ரொம்ப நாள் ஓடி இருக்கு. அந்த படம் பேர் சங்குல மூக்கு. எல்லாருக்கும் மூக்குல தான் சங்கு இருக்கும். அப்படித்தான் ஆண்டவன் படம். நீனே சங்குலத்துக்கு போய் மூக்க வைக்கிற அப்படி படம் இருக்கு. அந்த படம்க்கு அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கு. அந்த படத்துல பருப்பா அவரோட அந்த படத்துல குண்டு பையா பருப்பு. சிவாஜி சார்ஜி பையாங்க குண்டு பையா பருப்பு. அவர் கூட அந்த படத்துல ஒரு சூப்பர் டைலாக் சொல்லிருக்கு. அதுல இன்னும் படா பெஜார் பட்டே சரவணா அந்த படம் இல்ல என்ன குடும்ப சரவணா அது பேசுங்க பருப்பு. அப்புறம் அவர் பருப்புல இளையதிலகம் பிரபு சார் பிரபு சார் இளையதிலகம் பருப்பு. அப்புறம் இன்னொரு நடிகர் அப்போ இப்போ நடிக்கிறேன்னா வெச்சிகுமாரா. இப்போ ஒரு 15-16 படம் பண்ணி வெச்சிகுமார் யாரும் ஆர்டிஸ்ட் வெச்சிகுமார் நான் வெச்சிகுமார்னு அவர் அலமாரில உட்கார்ந்து இருக்கு. அலமாரில போய் அவர் உட்கார்றாரு. நான் போனேன். அந்த அலமாரில உட்கார்ந்துருக்கேன்னா அப்போ அந்த படம் மேல ஒரு டைலாக் சொல்றேன். நீ யாரு கேப்பா? சித்தப்பா பையா இருக்கு சில்லறை இல்லை. நீ பெரியப்பா பையா இருக்கு சில்லறை இல்லை அப்படின்னு அந்த படம் மேல டைலாக் இருக்கு. படம் தெரிஞ்சிருச்சு. அவர் வெச்சிகுமார் விஜயகுமார் ஒரு நாட்டாம் படத்துல கேட்பாங்க. நாட்டுமே இல்ல நாட்டாம் படத்துல அந்த சீன்ல வந்து அவர் கேட்பாரு, என்ன அந்த பொண்ணுக்கு நீ என்ன மரம் வேணும்? சித்தப்பா பாருங்க சில்லறை இல்லை. என்றாமணி நீ அந்த பொண்ணுக்கு என்ன மரம் வேணும்? அக்கா மரங்க சில்லறை இல்லை. செல்லாது அப்படின்னு சொல்ல. சில்ட்ரன் அவர் என்ன சொல்றது? இதுவா செல்லாது. அவர் விஜயகுமார் சார் அவருக்கு அந்த படம் ஒரு ஸ்ட்ராங் டைலாக் பேசிருக்கு. அவர் என்ன ஒரு அப்படி மூச்சு புரிகிறேன்னா அப்போ டைலாக் ஞானம் சாவரே தர்மம் சாவரே அப்படின்னு பேசிருக்கேன். நாங்க தான் சாவரம். தமிழ் நல்லா பேசணும் கூப்பிட்டு பேட்டி எடுத்து பத்தியா நாங்க தான் மாட்டோம். தமிழ்நாட்டிலே ஃப்ரூட்ஸ் இருக்கு. அது நல்லா சாப்பிடு நல்லா இருக்கு. மேல முள் இருக்கு, உள்ள ஸ்வீட் இருக்குன்னா பழம்.
பழம் இருக்கேனா பலாப்பழம். அது பன்னிக்குட்டியில விற்கிறேன் பாரு. பன்னிக்குட்டி ஊர்ல பழம் விற்கிறேன். பன்ருட்டி ஊர்ல பலாப்பழம். எதையுமே ஒண்ணு கூட கரெக்டா சொல்றது எல்லாமே தப்பு தானா? சரி விடுங்க, இதுதான் வந்து எங்க நல்லா இருக்கீங்க. நான் இதுக்கப்புறம் உங்ககிட்ட தமிழ்ல பேச விருப்பப்படல. ஏன்னா பாதி பேசும்போது எதுக்கு தமிழ் போயிடுது, அதை விட்டுலாம். உங்களுக்கு சொந்த ஊர் எது சொல்லுங்க, நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். நான் கேட்கிறேன், சொந்த ஊர் உங்களுக்கு எதுவும் சொல்லுங்க, நிகழ்ச்சி நிறைவு. வயிற்றுக்குள்ள சோத்துள்ள தலைவருக்கு சொந்த ஊர் வாங்குற அளவுக்கு யாருக்கு காசு இருக்கு? ஒரு சொந்த காருக்கு, சொந்த பஸ்ஸுக்கு, சொந்த வீட்டுக்கு சொந்த ஊர் வாங்குற அளவுக்கு யாருக்கிட்ட பைசா இருக்கு? பைத்தியக்காரருக்கு. தமிழ் நல்லா பேசுவாருன்னு பார்த்து ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. சரி விடுங்க, அவ்வளவுதானே. ரொம்ப சேர்த்து வந்து தமிழ் நல்லா வளர்க்குறாரு. இது போல நீங்க இன்னும் நிறைய வளருங்க.